சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் கிபி 15ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோ நகரத்தை பெரும் மூட நம்பிக்கைகளும் அடிமைத்தனமும் ஆட்கொண்டிருந்தது. அந்த அடிமை கூட்டத்தை சேர்ந்தவர்தான் ஜான் டியாகோ. தன்னுடைய மனைவியின் பிரிவிற்கு பின் தன்னுடைய முழு வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவிற்காக அர்ப்பணித்து தினமும் திருச்சபைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சரியாக 1531ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அதிகாலையில் ஜான் டியாகோ வழக்கம் போல் திருப்பலி முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும் வேளையில் தெபேயா மலையடிவார வழியாக வந்து கொண்டிருந்தார். எப்போதும் இல்லாதது போல் அன்று இயற்கையின் அழகும் மலைகளின் பிரம்மாண்டமும் பிரமிக்க வைப்பதை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அழகிய மெல்லிய குரலில் ஜான் டியாகோ என்று யாரோ அவரை கூப்பிடுவதை கேட்டு அவர் அங்கு சென்று பார்க்கையில் அவர்களின் இனத்தை சேர்ந்தவர் போல ஒரு பெண் அழகிய கருமை நிறத்தில் அவர்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து நின்று கொண்டிருக்க, அவரை சுற்றியும் ஒளிகதிர்கள் படர்ந்து கதிரவனைப் போல் ஒளி வீசிக்கொண்டிருக்க, வானதூதர்கள் குடை சூழ அழகிய வெண்ணிலவில் தனது பாதத்தை பதித்து, கன்னித்தாய் அன்னை மரியாள் கருவுற்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணாக அழகிய ஜோதியாக ஜான் டியாகோவிற்கு முதலில் காட்சியளித்தார். பின் அன்னை மரியாள் ஜான் டியாகோவை அழைத்து அவருக்கு கூறியவற்றை அடுத்த பதிவில்